அது பட்டணத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர்ல மாதவையா அப்படிங்கிற ஒரு வியாபாரி இருந்தாரு. அவரு விலை உயர்ந்த பழைய பொருட்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதனாலதான் அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. அவருக்கு 3 பிள்ளைங்க. பெரியவன் பேரு அர்ஜுன. அர்ஜுன கடை, வியாபாரம், அப்படியே வேலைக்காரங்க கிட்ட வேலை வாங்குறது, இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தான். 2வது புள்ள கோவிந்தன். அவன் பணக்கணக்கு பண்றது, லாபத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் பார்வை பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருந்தது. பொருளோட மதிப்புல சுத்தமா இருக்கல. 3வது புள்ள பிரபு. பிரபு ரொம்ப பெரிய சோம்பேறியா இருந்தான். அவன் கடைக்கு வந்து பழைய ஓலைங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியா இருந்துருவான். மாதவையா சின்ன புள்ள நடந்துக்கிற விதத்தை பார்த்து அவரு சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனைய உருவாக்குனாரு. அவருடைய சொத்தை 3 பங்கா பிரிச்சு நடுவுல ஒரு பெட்டியில வியாபாரத்துக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான கணக்குகளை எல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான பிரச்சனையை கொடுத்து கண்ணு மூடிட்டாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா 3 பிள்ளைங்களும் அந்த பெட்டி கிட்ட வந்து நின்னாங்க. கோவிந்தா, அப்பா கணக்குப்படி சொத்தை 3 பங்கா பிரிச்சிருக்காரு. ஆனா இது நியாயமே இல்ல. நான் தான் கடையை பாத்துக்கிறேன், ஆளுங்களையும் நான் தான் பாத்துக்கிறேன். நியாயமா எனக்கு நிறைய பங்கு வேணும். அண்ணா, அப்படி பார்த்தா பங்கு எனக்கு தான் அதிகமா வரணும். எப்போ எந்த பொருளை வித்தா லாபம் அதிகமா கிடைக்கும்னு நான் தானே சொல்றேன். பழைய பொருளுக்கு மதிப்பு எப்பவும் அதிகமா இருக்காது. என் அறிவால தான் இவ்வளோ சொத்து வந்துச்சு. உக்காந்து கணக்கு போட்டா எல்லாம் வந்துடுமா என்ன? 100 கிலோமீட்டர் தூரம் போய் பழைய பொருளை கொண்டு வந்ததும் நான் தான், எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதும் நான் தான். நீ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பொருளை நான் சரியா கணக்கு பண்ணாம வியாபாரம் ஆகாம இருந்தா எல்லாம் வீணா தானே போயிருக்கோம். ஏண்டா பிரபு, நீ ஒரு நாள் கூட கடைக்கு வந்து வியாபாரம் பார்த்ததே இல்லை, வியாபாரத்துல தலையிட்டதும் இல்லை. உனக்கு எதுக்கு சமமான பங்கு? அண்ணன், கொஞ்சம் அவசரப்படாம யோசிச்சு பாருங்க. சொத்தை பிரிச்சது சரிதான், ஆனா அப்பா இதுக்கு நடுவுல ஒரு கணக்கு புத்தகம் வச்சிருக்காரே, அது எதுக்கு? கணக்கு புத்தகத்துல என்ன இருக்கும்? சொத்து எவ்வளோ, எங்க இருக்குன்னு எழுதி வச்சிருப்பாரு. அதை உன்கிட்ட வேணும்னா கொடுக்கறேன். சாவகாசமா படிச்சு பார்த்துட்டு எனக்கும் சொல்லு. அப்பா எப்பவுமே வியாபாரத்துல பணத்தை விட தர்மம் முக்கியம்னு சொல்லுவாரு. அது சம்பந்தமா அவர் ஏதாவது எழுதியிருக்கலாம்ல. அர்ஜுனனும் கோவிந்தனும் விருப்பமே இல்லாம தான் பெட்டியே திறந்தாங்க. அதுல நிறைய சொத்து பத்திரங்களும் அதுக்கு நடுவுல நிறைய ஓலைகளும் பெரிய கணக்கு புத்தகமும் இருந்துச்சு. கோவிந்தா அந்த பத்திரத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். அத அர்ஜுன ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்தான். என் அன்பான பிள்ளைங்களுக்கு, இந்த பெட்டியில இருக்கிறது வெறும் பணம் இல்ல, வியாபாரத்துக்கான அஸ்திவாரம். இந்த வியாபாரத்துக்கு தகுதியானவங்கன்னு நிரூபிக்கணும். ஏன்னா உங்கள யாரு நிரூபிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய மிச்ச சொத்தும் சொந்தமாகும். உண்மையான மதிப்பா? அது என்ன? அதை எப்படி சம்பாதிக்கணும்? நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். இந்த கணக்கு புத்தகத்துல ரொம்ப விலை அதிகமான பொருளோட விலைய நான் கம்மியா எழுதியிருக்கேன். அதோட மதிப்பு லட்சக்கணக்கில் இருக்கும். அந்த பொருளுக்கு வரி கட்டாம நான் ஒளிச்சு தான் வச்சிருக்கேன். அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அந்த பொருளோட உண்மையான விலை என்னன்னு கண்டுபிடிச்சு யாரு ஊரோட தர்மகர்த்தா கிட்ட போய் கொடுக்கறாங்களோ அவங்கள தான் என் பிள்ளைங்களையே புத்திசாலி புள்ளன்னு நான் அறிவிக்கிறேன். அவங்களுக்கு தான் எல்லா சொத்தும். அர்ஜுனனும் கோவிந்தனும் ஆச்சரியப்பட்டு ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. ஆனா பிரபு மட்டும் கண்ணு மூடிக்கிட்டு அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பொருளோட மதிப்பா? இதை கணக்கு பார்த்து சொல்ல முடியாது, பொருளை பார்த்து தான் சொல்ல முடியும். தினமும் பொருளை பார்த்து கொண்டு வர எனக்கு நல்லா தெரியும். கஷ்டப்படுறவங்களுக்கு தானே அதோட விலை என்னன்னு தெரியும். அவசரப்படாத அண்ணன், லட்சக்கணக்கில் இருக்கிற பொருளுக்கு வரி கட்டாம அப்பா ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை தர்மகர்த்தா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கொடுக்கணும்னா அதுக்கு நாம வரியும் கட்டணும். வரி கட்டுறத நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அந்த கணக்கு புத்தகத்தை எடுத்து வச்சு கம்மியாக விலை போட்டிருக்கிற பொருள் என்னன்னு பாரு. நான் கடையில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்து அப்பா தொடாமல் வச்சிருக்கிற பழைய பொருள் எதுன்னு கண்டுபிடிக்கிறேன். என் வேலையை நான் பார்க்குறேன். ஆனால் பிரபு, நீ ஒரு சோம்பேறியாச்சேடா. உனக்கு வியாபாரத்தை பற்றியோ இல்லை வரி கணக்கை பற்றியோலாம் எதுவுமே தெரியாதேடா. நீ எங்கள் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டதும் இல்லை, அதனால சொத்தெல்லாம் கேட்காத. எங்கள் கூட உதவியாயிரு, உனக்கு கொஞ்சம் பணம் தரோம். அண்ணனுங்களா, உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது வார்த்தையா வெளியில் வருது. நான் எப்படியும் சோம்பேறி தானே,
இந்த வியாபாரம் கணக்கு புத்தகம் இது எல்லாத்த பற்றியும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்பாவோட தர்மத்தை பற்றி நான் யோசிச்சுக்கிறேன். அதானே, நீ எப்பவும் சோம்பேறியாவே இரு. போ, உன்னோட வேலையை நீ பாரு. நானும் கஷ்டப்பட்டு அந்த பொருள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். கோவிந்த கணக்கு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கம்மி விலை போட்டிருக்கிற பொருள் எல்லாம் எதுன்னு தனியா எழுதிக்கிட்டு இருந்தான். அர்ஜுன அவனுடைய கடைக்கு போய் அப்பா தொடாத பழைய பொருட்கள் எது எது இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சான். 3 நாளுக்கு அப்புறமா அர்ஜுன கோவிந்தனை பார்த்து, கோவிந்தா, கணக்கு புத்தகத்தில் கம்மியான விலை எழுதியிருக்கிற பொருளாக பார்த்து ஒரு 10 பொருளை நீ எடுத்து வச்சிருக்க. நான் கடைக்கு போய் அங்கே எது கம்மியான விலை உள்ள பொருள்னு பார்த்து ஒரு 10 பொருளை எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் நீ எடுத்து வச்சிருக்கிற பொருளை பார்த்தா விலை அதிகமான பொருளுங்கன்னு தெரியுது. ஆனால் லட்சக்கணக்கில் மதிப்புள்ள பொருள் எதுன்னு தெரியலையே. ஒரு பொருளுக்கு வரி கூட கட்டாமல் ஒளிச்சு வச்சிருக்காருன்னா சாதாரண பொருளாக இருக்காது. அப்பா எப்பவுமே உடஞ்சி போன பானையை அதே மாதிரி உடஞ்சி போன ஓடெல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாரு. அதை நான் கவனிச்சிருக்கேன். ஒருவேளை அந்த இடத்துல எதனா பொருள் இருக்குமோ? இருக்கலாம். ஆனால் அந்த பொருளுங்களோட விலை உண்மையிலேயே என்னன்னு நமக்கு தெரியாது. நாம் தர்மகர்த்தா கிட்ட போய் கம்மியான பொருளோட விலையை அதிகமாக சொன்னால் நம்ம மானம் போயிடும். இந்த இடத்துல என் அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது. அர்ஜுன கஷ்டப்பட்டு தோத்து போயிட்டான். கோவிந்த எப்படியாவது அவனுடைய புத்திசாலித்தனத்தினால ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணான். அண்ணா, நீ கஷ்டப்பட்டு தோத்து போயிட்ட. இப்போ நான் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த போகிறேன். எனக்கு பட்டணத்தில் ஒருத்தரை தெரியும். அவரை போய் பார்த்து இந்த 10 பொருளோட விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா தர்மகர்த்தா கிட்ட போய் பார்க்கலாம். அப்படி கோவிந்த் அவன்கிட்ட இருக்கிற பணத்துல கொஞ்சம் அதிகமா பணத்தை செலவு பண்ணி பட்டணத்துல அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற 10 பொருளையும் காட்டி அவரு ஒரு மரப்பொருளுக்கு தான் விலை அதிகம் அப்படிங்கிறத சொன்னாரு. இங்க பாரு கோவிந்தா, இந்த மரபொம்மைக்கு ஒரு 50,000 ரூபாய் விலை இருக்கும். அதுக்கு மேலே விலை வச்சா வரி அதிகமாகி வியாபாரம் நஷ்டமாகும். அப்போ கணக்குப்படி இதுதான் அதிக லாபம் கொடுக்குற பொருளா? இது 50,000. ஆனால் அப்பா லட்ச ரூபாய் இல்லை சொன்னார். பேசாமல் இதையே கொண்டு போகலாமா? என் கணக்குப்படி இதோட விலை சரியாக தான் இருக்கு. ஆனால் அந்த பொருளோட விலை 50,000 இல்லையே, லட்சமாச்சே. நாம் இந்த பொருளை கொண்டு போனால் வேலைக்காகாது. அப்புறம் சொத்து கிடைக்காது. என் கஷ்டமும் வேலை செய்யலை, உன் புத்திசாலித்தனமும் வேலை செய்யலை. ஏண்டா தம்பி, நீ ஏன் இவ்வளோ சோம்பேறியா இருக்க? நீயும் யோசிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல? அண்ணே, நீங்கள் அப்பா சொன்னதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா சொன்னதை கஷ்டப்பட்டு பண்ண முடியாது, புத்திசாலித்தனமாக தான் பண்ண முடியும். நீங்கள் அந்த பொருளை வெறும் வியாபாரத்துக்கான பொருளாக தான் பார்க்குறீங்க. வேற எப்படி பார்க்கணும்? உன் சோம்பேறி அறிவுக்கு எதுனா தெரிஞ்சா சொல்லு. நான் எப்படியும் சோம்பேறி தானே. எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. நான் யோசிச்சு பார்த்துட்டு பிரச்சனைக்கு எதனா தீர்வு இருக்கான்னு சொல்றேன். பிரபு அந்த 10 பொருளை எடுத்து அவன் முன்னாடி வச்சுக்கிட்டு அதோட கதை என்ன, அதோட சரித்திரம் என்ன, அது எப்ப தயாரிச்சது அப்படிங்கறத படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அப்பா இந்த பொருளுக்கு விலையை ரொம்ப குறைச்சி வச்சிருக்காரு. இந்த பொருளை யாரும் திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே விலையை குறைச்சி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன விலை போகும்னு பார்க்கக்கூடாது, இதோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிரபு அவனுடைய 2 அண்ணனுங்களையும் உடனே கடைக்கு வர சொல்லி சொன்னான். அண்ணே, நீங்க அப்பா சொன்னபடி ஒரு பொருளை பொருளா மட்டும்தானே பார்த்தீங்க. ஆனா ஒரு பொருளோட மதிப்புங்கிறது அதோட கதை, அது தயாரிக்கப்பட்ட விதம், அதை வச்சு தான் இருக்கும். என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அண்ணா, நாம லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருளை தேடணும்ல, அது உடஞ்ச பானை. இந்த உடஞ்ச போன பழைய மண் பாத்திரத்தோட விலை ₹1,00,000. நீ சோம்பேறின்னு நினைச்சேன், ஆனா பைத்தியக்காரன். இது சாதாரண மண்பானை இல்லைன்னு ராஜா காலத்துல அவங்க அரண்மனையில பயன்படுத்தின ஒரு பாத்திரம். இது ரொம்பவும் பழைய காலத்தை சேர்ந்தது. இதுக்கு பட்டணத்துல ₹1,00,000 மதிப்பு இருக்குமான்னு தெரியல. ஆனா அதுல இருக்கிற உருவங்களை பாருங்க. இது நம்ம ஊருக்கும் நம்ம வம்சத்துக்குமான சரித்திரத்தோட அடையாளம். இந்த பொருளை வெளியில விற்க கூடாது, நம்ம ஊரோட மியூசியத்துல தான் வைக்கணும். மியூசியம்லையா? வித்தாதான் பணம் கிடைக்குமே. வித்தா பணம் கிடைக்கும், ஆனா அப்பா சொன்ன அந்த தர்மம் என்ன ஆகுறது? இந்த பொருளை நம்ம ஒரு மியூசியத்துக்கு இலவசமா கொடுத்தா நம்ம அப்பாவோட மரியாதை, அவருடைய பேரு 100 வருஷத்துக்கு நிலைச்சி இருக்கும். இதுதான் இந்த பொருளோட மதிப்பு.
அப்படின்னா பணம் நஷ்டமாயிடுமே. பணம் நஷ்டமாகும், ஆனா அதுக்கு பதிலாக தான் நமக்கு சொத்து தான் இருக்கே. இந்த பொருளை மியூசியத்துக்கு தானமா கொடுத்தா நம்ம கடைக்கு நம்ம அப்பாவோட பேருக்கு மதிப்பு தான் கூடும். தர்மகர்த்தா நடத்துற அந்த மியூசியம்க்கு நாம பணத்துக்காக ஆசைப்படாம இந்த பொருளை இலவசமா கொடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப பெருமைப்படுவாங்க. இது உண்மையிலேயே நல்ல யோசனை தான். பணம் போனாலும் ஊருக்குள்ள கௌரவம் அதிகமாகும். இதை தான் அப்பா ஆசைப்பட்டு இருப்பாரு. அப்படின்னா அப்பா நம்மள வியாபாரத்துல பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, ஊருக்குள்ள கௌரவம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு சொல்ல வராரா? அண்ணன் தம்பிங்க 3 பேரும் உடைஞ்சு போன அந்த மண் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தர்மகர்த்தா முன்னாடி போய் நின்னாங்க. பிரபு அந்த உடைஞ்ச மண்பானையோட சரித்திரம் என்ன, அதோட மதிப்பு என்ன அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தினான். பிரபு, இது உடைஞ்சு போன பழைய மண் பாத்திரம். இதுக்கு 10,000 கூட விலை இருக்காது. லட்ச ரூபான்னு எப்படிப்பா சொல்ற? ஐயா, இந்த பொருளோட மதிப்பு லட்சம்தான், ஆனா பணத்தால இல்ல, நம்ம ஊரு கௌரவத்தால. இது அந்த காலத்துல நம்ம ராஜ்யத்துல பயன்படுத்தின பொருள். இதுக்கு விலையே சொல்ல முடியாது. அதனால தான் இதை வச்சு பணம் சம்பாதிக்காம நம்ம ஊரு மியூசியத்துல வைக்கணும்னு அப்பா ஆசைப்பட்டாரு. அதை நிறைவேற்ற தான் நாங்க வந்திருக்கோம். இதோட மதிப்பு போக போக எல்லாருக்கும் தெரியும். தர்மகர்த்தா அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. பிரபுவோட முடிவை அவர் மனசார பாராட்டினாரு. அதுக்கப்புறம் அவரே மாதவையாவோட சொத்தை 3 பங்கா பிரிச்சு 3 பிள்ளைங்களுக்கு கொடுத்து பிரபுவை பாராட்டினாரு. பிரபு, நீ என்ன மன்னிக்கணும்டா. நான் கணக்கு பார்க்கறவன், ரொம்பவும் புத்திசாலின்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே நம்ம குடும்பத்துல புத்திசாலி நீதான்டா. ஆமாண்டா தம்பி, உன்னோட புத்திசாலித்தனம் தான் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தி இருக்கு. அப்பாவோட புத்திசாலி புள்ள நீதான். அண்ணன், நாம 3 பேரும் ஒன்னா இருந்தாதான் இந்த வியாபாரம் நல்லா இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. நம்ம சேர்ந்து வியாபாரத்தை பண்ணி அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்தணும். அன்னையில இருந்து அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒற்றுமையா வாழ ஆரம்பிச்சாங்க. பிரபு அவங்க கடையில இருக்கிற பொருட்கள் எதுவா இருந்தாலும் அதோட மதிப்பு என்ன, அதோட சரித்திரம் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்த விலையே முடிவு பண்ணுவான். வெளியில பார்க்கதான் அவன் சோம்பேறி, ஆனா அவன் யோசிக்கிற விதம் அவங்க வியாபாரத்துக்கு ஒரு பக்கபலமா தான் இருந்துச்சு. எப்பவுமே ஒரு பொருளோட மதிப்பு அதோட விலையில இல்ல, அதோட சரித்திரத்துல தான் இருக்கு அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு வியாபாரத்துல கடினமான உழைப்பு முக்கியம், அறிவு ரொம்ப முக்கியம். அதுக்கும் மேல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது இன்னொரு பெரிய திறமை. எல்லாரும் பிரபுவை சோம்பேறின்னு கூப்பிடுறதை விட்டுட்டு புத்திசாலி புள்ள அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நீதி, உண்மையான திறமைங்கிறது ஒரு பிரச்சனை வரும்போது அத பணத்தை செலவு பண்ணாம உடல் உழைப்பு அதிகமா இல்லாம ரொம்பவும் நல்லபடியா யோசிச்சு அந்த பிரச்சனைய சுலபமான வழியில தீர்த்து வைக்கிறதுக்கு பேரு தான் திறமை, அறிவு. நம்ம யோசிக்கிற ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கைய ஒரு கட்டத்துல சரியா மாத்தோம். ஒரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஜனங்க எல்லாரும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல சந்திரையா சீதா தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல சீதா பண்ற வேலை எல்லாத்தையுமே பார்த்து எல்லாருமே முட்டாள் சீதான்னு தான் அவளை கூப்பிடுவாங்க. அப்ப ஒரு நாள் சந்திரையா காலையிலேயே சீதா கிட்ட இப்படி சொன்னான். அடியே சீதா, எனக்கு இன்னைக்கு கீரை குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. எனக்காக கொஞ்சம் கீரை குழம்பு செஞ்சு தரியா? சரிங்க, நீங்க வயலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள உங்களுக்காக நான் கீரை குழம்பு செஞ்சு வைக்கிறேன். சரி சரி, அப்ப நான் வயலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சந்திரையா வயலுக்கு போயிட்டான். சீதா புருஷன் கிட்ட கீரை குழம்பு செய்யறதுக்கான ஏற்பாடுகளை அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல வயலுக்கு போயிருந்த சந்திரையா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான். அடியே சீதா, சீக்கிரமா எனக்கு சாப்பாடு போடு. நீ கீரை குழம்பு ரொம்ப அருமையா வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா வாசல்ல நிற்கும் போதே வாசம் மூக்க தொலைக்குதே. அப்படின்னு சரி கை கால் முகம் எல்லாத்தையும் கழுவிட்டு சந்திரையா சாப்பிட்றதுக்காக வந்து உக்காந்தப்போ சீதா போய் அவ செஞ்சு வச்ச கீரை குழம்ப கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சா. அப்போ சந்திரையா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த கீரை குழம்ப பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா, என்ன சீதா இது? கீரை குழம்பு எப்பவும் பச்சையா இருக்கும், ஆனா நீ என்ன வெள்ளையா ஏதோ கொண்டு வந்து வச்சிருக்க? அதுவாங்க ஒன்னும் இல்ல, கீரை குழம்பு எப்பவுமே பச்சையா தான் இருக்கணுமா? பச்சையா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, அதனாலதான்
இந்த தடவை வித்தியாசமா பாலை காய்ச்சி அதுல கீரையை போட்டு வெள்ளையா கீரை குழம்பு செஞ்சு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அடிப்பாவி, கீரை குழம்புனா பச்சையாக தான் இருக்கும். பச்சையாக இருக்கிறது பிடிக்கலங்கிறதுக்காக யாருன்னா பால் ஊற்றி சமையல் பண்ணுவாங்களா? உன்னை பற்றி தெரிஞ்சிருந்தோம் உன்கிட்ட போய் கீரை குழம்பு வச்சு கொடுன்னு கேட்டேன் பாத்தியா? வயலில் வேலை செஞ்சுட்டு பசியோட வந்தண்டி. இப்போ இந்த குழம்ப பார்த்து என் பசி எங்கே போச்சுன்னே தெரியலை. என்னங்க இது, நீங்க சொன்னதை செஞ்சாலும் குத்தம், சொன்னதை செய்யலனாலும் குத்தம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் குத்தம் சொன்னா நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சீதா கோவப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டா. அப்போ சந்திரையா இதே மாதிரி சீதா பண்ற முட்டாள் வேலைகளை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வேற வழி இல்லாம சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சந்திரையா தலைவலியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அத பாத்துக்கிட்டு இருந்த சீதா அவ புருஷன்கிட்ட போனா. என்னங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ஆமாம் சீதா, எனக்கு என்னமோ தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கு. என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலை. அதான் வேற வழி இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இருங்க, ஒரு நொடியில உங்க தலைவலிய நான் சரியாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சீதா உள்ள போகும்போது சீதாவை தடுத்து சந்திரையா இப்படி சொன்னாரு. அடியே சீதா, ஒரு நிமிஷம் இரு. நீ செய்கிற இந்த முட்டாள் வேலைங்களால தான் எனக்கு இந்த தலைவலி வந்திருக்கு. உன்னால் தினமும் தலைவலியால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என் பக்கத்தில் வந்து பேசாமல் கொஞ்சம் தள்ளி இருந்தினாவே என் தலைவலியெல்லாம் சரியாயிடும். ஏங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? நீங்க தலைவலியில கஷ்டப்பட்டு அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? இருங்க, உங்களுக்காக போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அந்த டீயை குடிச்சா உங்க தலைவலி எல்லாம் பறந்துடும். சரி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல. போய் டீ போட்டு கொண்டு வா. அப்படி கொஞ்ச நேரத்துல சீதா டீ போட்டு எடுத்துட்டு வந்து சந்திரையா கிட்ட கொடுத்தா. சந்திரையா அந்த டீயை குடிச்சு பார்த்துட்டு இப்படி கேட்டான். என்னடி இது? இந்த டீல என்னத்தை கலந்த? இவ்வளோ கேவலமாக இருக்கு இந்த டீ. ஒன்னும் இல்லைங்க, நீங்க தலைவலியில ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லையா, அதனால டீல கொஞ்சம் தைலத்தை கலந்துட்டேன். அடியே வீணா போனவளே, உன்னை முட்டாள்னு சொல்லவா இல்லை அப்பாவின்னு சொல்லவா? உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. இந்த மாதிரி வீணா போன வேலை ஏதாவது செஞ்சு என் உயிரை எடுக்கலான்னு நீ முடிவே பண்ணிட்டியா என்ன? அப்படின்னு சீதாவை திட்டிட்டு சந்திரையா வெளியில போயிட்டாரு. சந்திரையா திட்டினதை நினைச்சு வருத்தத்தோட சீதாவும் எழுந்திருச்சு உள்ள போயிட்டா. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சந்திரையா சீதா கிட்ட இப்படி சொன்னான். அடியே சீதா, நீ எப்பவும் ஏதாவது முட்டாள்தனம் பண்ணி என்ன பட்டினி போடுற. சாப்பிடாம என் உடம்புல இருக்கிற பலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. அதனால வைத்தியரை போய் பார்த்தேன். அவரு நிறைய பழச்சாறு குடின்னு சொன்னாரு. அப்படி பழச்சாறு குடிச்சாதான் எனக்கு மறுபடியும் பலம் வருமா. நீ போய் சீக்கிரமா எனக்காக ஏதாவது ஒரு பழச்சாறு கொண்டு வா. சரிங்க, இப்பவே போய் பழச்சாறு போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சீதா போய் ஒரு கிளாஸ் நிறைய பழச்சாறு போட்டுட்டு வந்து சந்திரையாவுக்கு கொடுத்தா. சந்திரையா அத குடிச்ச உடனேயே அவனுக்கு மயக்கமா வந்துச்சு. அப்போ சந்திரையா சீதாவை பார்த்து, என்னடி இது குடிக்க இப்படி இருக்கு? ஆமா, இது ஏன் புளிப்பா இருக்கு? ஐயோ, இன்னுமா புளிப்பா இருக்கு? புளிப்பா இருக்க கூடாதுன்னு தானே இதுல நான் கொஞ்சம் சர்க்கரையையும் கலந்து இனிப்பா எடுத்துக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பழச்சாரை எந்த பழத்தை வச்சு நீ போட்ட? ஓ, அதுவா, நம்ம வீட்டுல தக்காளி பழம் இருந்துச்சா, அதை வச்சுதான் போட்டேன். அடியே வீணா போனவளே, யாராவது தக்காளி பழத்தை வச்சு கூட பழச்சாறு போட்டு கொடுப்பாங்களா? அப்படி போட்டா அது எப்படிடி பழச்சாறாகும்? என்னங்க நீங்க தானே சொன்னீங்க நேத்து வைத்தியரை போய் பார்த்தேன், அவரு பழச்சாறு குடிச்சா உடம்புக்கு பலம் வரும் அப்படின்னு சொன்னாருன்னு. அதனாலதான் வீட்டுல இருந்த தக்காளி பழத்தை போட்டு நான் பழச்சாறு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அதுக்கும் என்னமோ என்ன பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருடி, நான் கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் ஏதாவது கேட்டு நீ ஏதாவது பண்ணி இந்த உலகத்தை விட்டே நான் போயிடுவனோன்னு பயமா இருக்குடி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சந்திரையா அங்கிருந்து வயல் வேலைக்கு போயிட்டான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வயல்ல வேலையை முடிச்சிட்டு
பசியோட வந்துகிட்டு இருந்த சந்திரையாவுக்கு வேற வழி இல்லாம சீதாவை கூப்பிட்டு, அடியே சீதா, எனக்கு பசியில உயிர் போற மாதிரி இருக்கு. வயிற்றுக்குள்ள ஏதோ 4-5 எலி ஓடுற மாதிரியே இருக்கு. சீக்கிரமா எனக்காக எதனா சமைச்சு கொண்டு வரியா? அப்படின்னு சந்திரையா பாவமா கேட்டப்போ சீதம்மாவுக்கு கவலையாயிடுச்சு. அவ உடனே சமையல் அறைக்குள்ள போனா. கொஞ்ச நேரத்திலேயே சீக்கிரமா சமைச்சு புருஷனுக்காக அந்த சாப்பாட கொண்டு வந்து கொடுத்தான். அப்போ சந்திரையாவும் வயிறார அந்த சாப்பாட சாப்பிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துல சந்திரையாவுக்கு வயிறு வலி தாங்க முடியல. அவன் கத்த ஆரம்பிச்சான். அடியே சீதா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுடி. வயிற்று வலியை என்னால தாங்க முடியல. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தேன். நீ சமைச்சதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு வயிறு வலிக்குது. நல்ல பசியில இருந்ததால எப்படி எதை சமைச்சேன்னு கூட கேட்காம நான் சாப்பிட்டுட்டேன்டி. ஆமா, நீ எனக்கு அப்படி எண்ணத்தை தான் சமைச்சு கொடுத்த. அத கேட்டதுமே சீதா கொஞ்சம் அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா, அது நான் ஒன்னும் பண்ணலைங்க. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு. அதான் நீங்க பசியில வயிற்றுக்குள்ள 4 எலி ஓடுற மாதிரி இருக்குன்னீங்களா, அந்த எலிய சாகடிக்கணும்னா எலி மருந்து கலக்கணும்ல, அதான் சாப்பாட்டுல கொஞ்சம் கலந்துட்டேன் அப்படின்னு அவ செஞ்ச முட்டாள் விஷயத்த அப்பாவித்தனமா சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு சந்திரையா அவனுடைய உயிர் போயிடுமோ அப்படின்னு பயந்து போய் உடனே வைத்தியரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னான். சீதாவும் சரி அப்படின்னு உடனே போய் வைத்தியரை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா. அப்போ வீட்டுக்கு வந்த வைத்தியர் சந்திரையாவை பார்த்து இப்படி சொன்னாரு. இங்க பாருங்க சந்திரையா, நீங்க எலி மருந்து சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன வரவழைச்சதால சரியா போச்சு. இப்ப உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா கொஞ்சம் நான் தாமதமா வந்திருந்தா என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்படி கண்டபடி எதையும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி வைத்தியர் அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ பாவம் சந்திரையா வயிறு வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சீதா வைத்தியர் சொன்னதை கேட்டு அவன் பக்கத்துல போனா. ஏங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் செய்யற முட்டாள் வேலையை பார்த்து நீங்க என்னை எப்ப திட்டினாலும் நான் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கிட்டதில்ல. ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச வேலையினால உங்க உயிரே போற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்பதான் எனக்கு புரியுது நான் செய்யறது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் பொறுமையா அதை கேட்டு யோசிச்சு பார்த்துட்டு நான் நல்லபடியாவே ஏதாவது செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு தடவைய சீதா அவ செஞ்சது தப்புன்னு நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப அத பாத்துக்கிட்டு இருந்த சந்திரையா சீதாவை பார்த்து, இங்க பாரு சீதா, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. இன்னைக்கு என் உயிருக்கே ஆபத்து வராம போயிருந்தா நீ செஞ்சது தப்புன்னு நீ நினைச்சு பார்த்துருக்க மாட்ட. எப்படியோ இப்பவாவது நீ செய்யறதெல்லாம் முட்டாள்தனமான வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். இனிமேலாவது இந்த முட்டாள்தனத்தை எல்லாம் விட்டுட்டு ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையா உக்காந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செய், சரியா? அப்படி அன்னையிலிருந்து சீதா எந்த வேலை செஞ்சாலும் அவளுடைய முட்டாள்தனத்தினால அவசர அவசரமா ஏதாவது யோசிச்சு செய்யாம பொறுமையா யோசிச்சு புருஷன் கிட்ட கேட்டு புருஷன் இப்படி செய்யுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தா.